லேபிள் அப்படியே இருக்கு. தண்ணி நல்லா சூடாக இருக்கு. ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இந்த லேபிள் என்ன போட்டிருக்கு? GiriSonnaSeri டெக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த லேபிளை நம்ம உள்ளே வர்றோம். நல்லா ஊற வரட்டும். ஸோ இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த வீடியோக்கு நம்ம வருவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, நம்ம என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் நம்மளுடைய லைஃபுக்கு வந்து இது தேவைப்படாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் அதோடைய தேவை இருந்திருக்காது. பட் இருந்தாலும் இதை பார்க்குறப்போ இது நல்லா இருக்குமே, இதை நம்ம யூஸ் பண்ணால் இப்படிலாம் யூஸ் பண்ணலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் கம்பெனி வந்துருக்கக்கூடிய ஒரு லேபிள் பிரிண்டர். இதோடைய மாடல் நம்பர் H105. ஸோ இந்த லேபிள் பிரிண்டர் என்னெல்லாம் செய்யுது, இதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். பிரதர் கம்பெனியோடைய பிரிண்டர்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி, 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு கம்பெனி. பட் பிரிண்டரை தவிர சூயிங் மிஷின், லேபிள் பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பிரதர் கம்பெனி வந்திருக்கக்கூடிய ஒரு H105 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேபிள் பிரிண்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரியல் லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்சிருது. பாக்ஸுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த H105 லேபிள் பிரிண்டர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெத்து பாக்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு டேப் கேசட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப் கேசட் வச்சு நம்ம பிரிண்டிங் பண்ண நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனா இதை எப்படி நம்ம பவர் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஏசி அடாப்டர் நீங்க தனியா வாங்கணும். இல்ல ஏசி அடாப்டர் வாங்கிட்டு உங்களுக்கு வயரை வச்சுட்டு எங்க எல்லாத்துக்கும் போகணும் அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்க 6 ரீசார்ஜபிள் இல்லாட்டி 6 AAA பேட்டரிஸ் நீங்க வாங்கி இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எதுவுமே பாக்ஸுக்குள்ள கிடையாது, அது நீங்க தனியா நீங்க வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை இப்போ ஓரமா வச்சுட்டு இந்த பிரிண்டர் எப்படி இருக்கு, இந்த பிரிண்டர் என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதனா லேபிளில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்டரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டினுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா 42 வயசு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லேபிள் பிரிண்டர். ஸோ இந்த பிரிண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேபிள் மாதிரி ஒரு ரிப்பன் இருக்குது. ஸோ இந்த ரிப்பனை நம்ம இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதிலிருந்து உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்து இதுக்குள்ளே நம்ம விட்டுட்டு என்ன எழுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம கிரின்னு பிரிண்ட் பண்ணணும்னா அப்படி திருப்பி ஜின்னு வச்சுட்டு ஒரு பஞ்ச், அப்புறம் ஐன்னு வச்சு ஒரு பஞ்ச், ஆர்னு வச்சு ஒரு பஞ்ச், இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி இதை நம்ம வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு நேம் நீங்கள் லேபிளில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் நாங்கள் எதுக்கு இதை வாங்கினோம்னா பெட்டியில் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஒட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு டீசெண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வாங்கிட்டு போனோம். ஓகே, ஸோ பிரதர்னுடைய H105 லேபிள் பிரிண்டர் இது பார்க்குறதுக்கு ஒரு கொசு பேட் மாதிரி இருக்கு. கையில பிடிச்சி இந்த கொசுலாம் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கொசு பேட்டோட டிசைன்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்க ஒரு டைப் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ரப்பரைஸ்டு கீஸ் கொண்ட ஒரு கீபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீபேடை பிரஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே ரப்பர் ஃபீலிங், எல்லாமே பர்ஃபெக்டா பிரஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேபிள் பிரிண்ட் பண்றப்போ அதோடைய சைஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன ஸ்டைல்ல வரணும், என்ன பேட்டர்ன்ல இருக்கணும், பிளஸ் ஆட்டோ டிசைனுக்கான பட்டன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இந்த சைடில் தான் இருக்கு. ஃபார் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேக் பட்டன் இருக்கு, என்டர் பட்டன் இருக்கு, அப்புறம் பிரிண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெனு அக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா நேவிகேஷன் கீஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு கட்டர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கட்டர் வந்து லேபிள் பிரிண்ட் ஆகி வெளியே வந்த உடனே அதை நீங்கள் லேபிளை கட் பண்ணுறதுக்காக மேலே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிளெயினாக தான் இருக்கு. பட் உள்ளுக்குள்ள கேட்ரிட்ஜ் இருக்கா இல்லையா, டேப் கேசட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த டேப் கேசட் மட்டும் தான் தேவை. இது தவிர இங்கு இதெல்லாம் தனியாக நீங்கள் வாங்க தேவையில்லை. டேப் கேசட்டை மட்டும் நீங்கள் வாங்கி உள்ளுக்குள்ள போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானபடி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட்லாம் எப்படி வருது அப்படின்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி திறந்து உள்ளுக்குள்ள திறந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி திறந்துடலாம். திறந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே 6 AAA பேட்டரிஸ் நீங்கள் பொருத்தி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப் கேசட், இந்த டேப் கேசட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் ரோல் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ண வெளியே வரும். ஸோ வெளியே வரப்போ அதை நம்ம கட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த டிஃபால்ட்டாக வரக்கூடிய டேப் கேசட் தவிர 2 எக்ஸ்ட்ரா டேப் கேசட்டும் என்கிட்ட இருக்கு.
நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு அமேசான்லயும் பிளஸ் அவங்களுடைய சைட்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர இந்த பிரிண்ட் அவுட் வச்சு நீங்க என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு மாறுதலுக்காக உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறீங்க. ஸோ பலவிதமான டேப் சைஸ், உங்களுக்கு டேப்புடைய டிசைன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் இதுல எனக்கு பிடிச்சது என்னமோ இந்த கோல்டு கலர் தான். சூப்பரா இருக்கு. யாருக்காச்சும் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இது நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிளீனா கிளியரா இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் நல்லா இருக்கு. பிளாக்ல இந்த ஒயிட் இருக்கிறப்போ அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு. சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் மாடலுக்குள்ள அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ல டிஃப்ரெண்ட் டேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பிரிண்ட் அவுட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி லேபிள் மாதிரி பிரிண்ட் பண்ணி நீங்க ஒட்டிக்கலாம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைஸ், இந்த நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய லேபிளுடைய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வேணும்னா லார்ஜ் சைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், எது வேணுமோ நீங்கள் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல், வெர்டிக்கல், ஷேடோ இருக்கிறது, அவுட்லைன், ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய லேபிளை சுற்றி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேம் இப்போ ஆஃபில் இருக்குது. ஃப்ளவர் ஃப்ரேம் வேணுமா, இல்லை பபுள் ஃப்ரேம் வேணுமா, ஹார்ட், ஸ்டார், டைல், லீஃப், இதில் உங்களுக்கு ஆட்டோ டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேணுமா, இல்லை பீப்புள், பெட்ஸ், இந்த மாதிரியான ஆட்டோ டிசைன் நம்ம சூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே பிரிண்ட் அவுட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் பிரிண்ட் அவுட் நம்ம எடுப்போம். மேபி நான் பெட்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இன்புட் டெக்ஸ்ட்டை வந்து நான் வண்டு முருகன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தாச்சு. பிரிண்ட் பண்ணணுமா இல்லை கேன்சல் பண்ணணுமான்னு கேட்குது. பிரிண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணுறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசைன் கொடுத்துச்சு. ஸோ இந்த டிசைனை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரிண்ட் லேபிள் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், கட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லேபிள் பிரிண்ட் அவுட். ஸோ இந்த பிரிண்டர், இந்த லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா லேமினேட்டட் லேபிள். பின்புறத்தில் இது ஸ்டிக்கராகவும் இருக்குது. நீங்கள் எடுத்து நீங்கள் ஒட்டணும்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒட்டிக்கலாம். இது லேமினேட்டட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான யூஸில் கூட இந்த லேபிளுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது. இப்போ இதை வந்து வண்டு முருகனுடைய காலரை நம்ம ஒட்டிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் எதை தான் சொரிஞ்சாலும், அவன் எங்கே தான் விளாண்டாலும், என்ன தான் பண்ணாலும், ஸோ இந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அவன் என்னுடைய காலரில் இருக்கும். ஸோ பேர் தவிர நம்மளுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு யூஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஒவ்வொரு கண்டெய்னருடைய லேபிளும் நீங்கள் போட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜோடைய டெம்பரேச்சருக்கும் சரி, ஒரு ஹாட்டான டெம்பரேச்சருக்கும் சரி, இந்த லேபிளுக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் வராது. எழுத்துக்கள் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதை காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் இந்த சூடான தண்ணியில் ஒரு லேபிளை நான் போட்டு வச்சேன். ஸோ தண்ணி ரொம்ப சூடாக இல்லை, லேபிள் அப்படியே இருக்கு. லேபிளுடைய எழுத்துக்களில் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் அப்படியே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறது கிடையாது. அதை வந்து நம்ம லைவாக நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானே இதை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஷீட்டில் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தாளை கீழே வச்சுட்டு உப்புத்தாள் மேலே தேய்ச்சாலும் எது டேமேஜும் வரல. அதே மாதிரி கவுத்தி போட்டுட்டு தேய்ச்சி பார்ப்போம், எந்த டேமேஜும் வரல. ஒரு சைடை மட்டும் சுருட்டி உப்புத்தாளில் தேய்க்கிறோம், அப்படியே இருக்குப்பா, எந்த டேமேஜும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த வெள்ளை கலர் வேணால் வருது, ஆனால் நம்மளுடைய லேபிளுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லை. ஓகே, ஃபைனலாக ரொம்ப தேய்ச்சதுக்கு அப்புறமா லைட்டாக பீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆக்சுவல் பேப்பர் வேணா பிஞ்சு வருது வெளியே, அந்த எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கு. ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான யூஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் அவுட் வெளியே வர்றப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா லேமினேஷன்லாம் தனியாக வராது. உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இந்த டேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேமினேட்டட் டேப் தான். ஸோ அந்த லேமினேட்டட் டேப்பில் ஆல்ரெடி அவங்க இந்த பிரிண்ட் அவுட்லாம் வர்றதுனால இந்த பிரிண்ட்டுக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து எந்த விதமான டேமேஜும் வராது. இதை நம்ம ஒரு இடத்துல ஒட்டிட்டு அந்த ஒட்டின இடத்துல இருந்து நம்ம எடுத்தாலுமே இந்த ஸ்டிக்கர்னுடைய கம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டாமல் அதுல இருந்து வெளியே வரும். அதெல்லாம் சரிப்பா, ஆனால் இந்த பிரிண்ட் அவுட்டு எதுக்கு நமக்கு? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
இப்போ குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்கு போறாங்க, ஸோ அவங்களுடைய பேக்ல அவங்களுடைய பேர் எல்லாமே நம்ம போட்டு நம்ம ஸ்டிக்கர் மாதிரி அழகா ஒட்டி நம்ம அனுப்பலாம். அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாலும் அவங்களுடைய ரஃப் யூசேஜுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து எப்பவுமே பெர்மனண்டா அங்கேயே இருக்கும். நம்முடைய ஆஃபீஸில் நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபைலில் இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டப்பாவில் இதுதான் இருக்குது, உப்பு சர்க்கரை இதெல்லாம் தனித்தனியாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸை அழகாக அந்த மாதிரி லேபிளை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுடைய கேபிள் மேனேஜ்மெண்ட் அந்தந்த கேபிள் எதுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம லேபிளில் பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் இதுக்கு தான் இந்த லேபிள் பிரிண்ட் அவுட் வச்சு தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்டிக்கி பேடை எடுத்து ஃபுல் அப்படின்னு போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். எத்தனை டிபி அப்படிங்கிறதையும் ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இதை வந்து நமக்கு அழகாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கி பேடு, இந்த மார்க்கர் பென்னு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பிரிண்டர்லேருந்தே நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஒட்டலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் ஒரே ஷாட்டில் நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரிப்பில் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த லேபிள் டேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சப்படும். இந்த லேபிளுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டிக்கர் தான். இதை நம்ம எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. லைட்டாக இப்படி நம்ம மடக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் ஒவ்வொன்றையும் நான் ஈஸியாக லேபிள் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கேசட் வாங்கியிருந்தோம்னா அதுலேருந்து வரக்கூடிய பிரிண்ட் அவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் எழுத்து ரெட் டேப்பு. ஸோ இதை நம்ம பொருத்துவோம். டேப் கேசட்டை மாற்றுறதுக்கு மேலே பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடுது. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா அழகாக இப்படி ரிமூவ் பண்ண வேண்டியதான். ரிமூவ் பண்ணால் பழைய கேசட் வெளியே முடிஞ்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. கட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9mm எல்லோ டேப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம பொறுத்த போகிறோம். பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுவுமே லேமினேட்டட் டேப்பு தான். அதே மாதிரி இப்போ வந்து அந்த ரெட் கலர் டேப்புமே பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் டேப்பு தான். பர்சனலி என்னுடைய லைஃப்பை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த ஒரு பிரிண்டர் அப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. இதோட விலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5500 ரூபா. அமேசானில் போய் கீழே லிங்க்ல கிளிக் பண்ணி பாருங்க. கரண்டா இன்னைக்கு இருக்கிற விலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விலையெல்லாம் மாறிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த லேபிள்ஸ், அதாவது இந்த டேப் கேசட்டுக்கான லிங்க்கும் கீழே விடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கேசட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.